வணக்கம். நான் துர்கா ரமேஷ். வாழ்க்கையில் பல பேருக்கு திறமை இருக்கும், பல பேருக்கு வசதி இருக்கும், பல பேருக்கு வாய்ப்புகள் கூட இருக்கும். ஆனால் இந்த மூணையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. அது பசி. அதாங்க, ஒரு விஷயத்தை அடையணும்னு தீவிரமான ஒரு ஆசை. இதுதான் அந்த பசி. இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த சின்ன கதை வாழ்க்கையில் வெற்றி பெற என்னதான் உண்மையில் முக்கியம் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக எடுத்து காட்டவிருக்கு. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான். அவன் சிறந்த போர் வீரன். அவனுடைய வாள் வீச்சுக்கு அந்த நாடே ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறந்த வீரன். அவன் ஒரு தடவை அரண்மனையில் வாள் வீசி பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு எலி குறுக்க ஓடிச்சு. உடனே அது மேலே அந்த வாளை வீசினான். ஆனால் அந்த எலி லாவகமாக தப்பிச்சு போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அதை துரத்தி வாழை வீசினா, மறுபடியும் தப்பிச்சு வலைக்குள்ளே போய் புகுந்துக்கிடுச்சு. உடனே மனசு உடஞ்சி போனான். அப்போது அங்கே வந்த அரசர், ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்க, இந்த நாடே என்னோட வாள் வீசுகிற திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாதப்போ இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியலையே அப்படின்னு சொன்னான் அந்த இளவரசன். மன்னர் உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எலியை கொல்ல வாள் பயிற்சி எதுக்கு, அரண்மனை பூனையை கொண்டு வந்தாலே போதுமே அப்படின்னு சொன்னார். உடனே அரண்மனை பூனையும் வரவழைக்கப்பட்டுச்சு. அந்த பூனையும் எலியை வேட்டையாடத்துக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆனாலும் அந்த எலி சீக்கிரமாக அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போது இளவரசரோட சேர்ந்து அரசரும் சோகமாயிட்டாரு. அப்போது மந்திரி வந்தார். என்ன அரசே, நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அரசர் நடந்ததை சொன்னார். நம்ம நாட்டு பூனைகள்லாம் எதுக்கு தான் லாயக்கு? ஜப்பான், பாரசீகம் இந்த மாதிரி நாடுகளில் உள்ள பூனைகள்லாம் புலி உயரம் இருக்கும். அதனால அங்கேருந்து அந்த பூனைகளை வரவழைப்போம் அப்படின்னு சொன்னார் மந்திரி. அதே போல் அந்த நாடுகள்லேருந்து பூனைகள் வரவழைக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த பூனைகள்கிட்டேருந்து கூட அந்த எலி சாமர்த்தியமாக தப்பிச்சு போய் வலைக்குள்ளே புகுந்துருச்சு. எலிக்கு இவ்வளவு திறமையா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருந்த அரண்மனை காவலன் ஒருத்தன் வந்து, இளவரசே, இந்த எலிக்கு போய் ஜப்பான் பாரசீக பூனையெல்லாம் எதுக்கு, எங்கள் வீட்டு பூனையே போதுமே அப்படின்னு சொன்னான். மன்னருக்கு நம்பிக்கையே இல்லை. என்ன, அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் கூட முடியாதது சாதாரணமாக உன் வீட்டில் வளர்த்துட்டு இருக்க உன் வீட்டு பூனையால் முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே இளவரசர் அவரை இடமறிச்சு, சரி எடுத்துட்டு வா உன் பூனையை அப்படின்னு சொன்னான். வீட்டுக்கு போய் தன்னோட பூனையை கொண்டு வந்தார் காவலன். அந்த பூனை அந்த எலியை ஒரே தாவில் லபுக்குன்னு கவிக்கிடுச்சு. இதை பார்த்த இளவரசருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். என்ன இது அதிசயம்? ஜப்பான் பாரசீக அரண்மனையில் வளர்ந்த பூனைகள்கிட்ட கூட இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனைக்கு வந்துச்சு? இது எப்படி சாத்தியம்? என்ன பயிற்சி கொடுத்து பூனையை வளர்க்குறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டே அந்த கேள்விகளை கேட்க தொடங்கினான். அதுக்கு அந்த காவலாளி சொன்னார், பெருசாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சிகளோ எதுவும் இல்லை இளவரசே. என் பூனைக்கு ரொம்ப பசி, அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு. இந்த சின்ன கதையில் ஒரு பெரிய தத்துவமே இருக்குங்க. வசதி இருந்தால் மட்டும் வெற்றி வராது, திறமை இருந்தால் மட்டும் வெற்றி வராது. ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்ற உள்ளபூர்வமான பசி இருந்தால்தான் வெற்றி வரும். இதுதாங்க அந்த தத்துவம். அரண்மனை பூனைகளுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு. அதனால அதுக்கு எலி தேவையில்லை. ஆனால் அந்த சாதாரண பூனைக்கு பசி இருந்துச்சு. அதனால அது ஒரே முயற்சியில் அந்த வெற்றியை அடைஞ்சது. வாழ்க்கையில் பலர் இப்படித்தான் தோல்வி அடைகிறாங்க. அவங்களுக்கு திறமை இல்லாததால இல்லை, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாததாலையும் இல்லை, அவங்களுக்கு போதுமான பசி இல்லை. அதாங்க, எதை பற்றியும் தீவிரமான ஆசை இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் எந்த இலக்கை வச்சுருந்தாலும் அதை அடையணுங்கிற தீவிரமான ஆசை இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் எதுவுமே உங்களை தேடி வரும். மனோ தத்துவத்தில் ஒரு முக்கியமான கருத்து இருக்குங்க. அது மோட்டிவேஷன்னு சொல்லப்படுது. ஒரு மனிதன் எந்த ஒரு காரியத்தையும் மிக சிறப்பாக செய்யணும்னு நினச்சா அவனுக்குள்ள 2 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று நீடு, அதாவது அந்த தேவையுடைய உணர்வு. இன்னொன்று டிசையர், தீவிரமான ஆசை. இந்த 2 விஷயங்களும் சேரும்போது தான் மனிதன் தன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்த முடியும். அதனால தான் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான வெற்றியாளர்கள் வசதி இருந்ததால் மட்டுமே வெற்றி பெறலை, தேவை இருந்ததால தான் வெற்றி பெற்றாங்க. அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே, வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் செய்ய பெரிய வசதிகள் தேவையில்லை. ஒரு பெரிய பசி, அதாவது தீவிரமான ஆசை மட்டும் இருந்தால் போதும். திறமைக்கு மேலே நிற்கிறது தேவையின் தீவிரமாக தான் இருக்கும். இந்த கதையோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இப்படிப்பட்ட கதைகள், தத்துவங்கள், மனோ தத்துவ உண்மைகளை கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காம அழுத்திடுங்க. நன்றி.